இத நம்ம எல்லாராலயும் மறந்துட முடியாது கைஸ். குறிப்பா 90ஸ் கிட்ஸால. நம்ம ஊர்ல எப்பப்பலாம் திருவிழா வருதோ, அப்பலாம் அம்மா அப்பாகிட்ட காசு வாங்கி இந்த ஃபோன நம்ம வாங்கியிருப்போம். அதே மாரி ஒவ்வொரு பட்டனா அழுத்தி இதுல இருக்க சாங்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள்லயே இந்த ஃபோன போட்டு உடைச்சிருப்போம். ஸோ, இப்ப இந்த ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்தியால வர முக்காவாசி பொருள்லாம் மேட் இன் சைனாவா தான் இருக்கும். அதே மாரி இந்த ஃபோனும் மேட் இன் சைனா தான். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு சர்க்யூட் போர்ட் இருக்கும் கைஸ். அதாவது நம்ம ரிமோட் எப்படி ஒரு சர்க்யூட் போர்ட் வேலை செய்யுமோ, அதே மாரி தான் இதுக்குள்ளேயும் ஒரு சர்க்யூட் போர்ட் இருக்கு. இந்த சர்க்யூட் போர்ட்ல இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா கைஸ், இதுதான் சிப்னு சொல்லுவாங்க. இந்த சிப்ஸ் தான் சிக்னலை ஸ்பீக்கருக்கு அனுப்பும். அந்த ஸ்பீக்கர் தான் அதுக்குள்ள இருக்க சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும். ஆனா இந்த சிப்புக்குள்ள அவங்க ஏற்கனவே சில சாங்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சாங் மட்டும் தான் நம்மளால கேட்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸை நம்மளால கேட்க முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த டாய் ஃபோனை மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்க போறோம். அது எப்படி அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன்.